வணக்கம் அன்பு நண்பர்களே. பிஜிடிஆர்பி ஆங்கில தேர்வுக்கு தம்மை தயாரித்து வருகின்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆசிரிய மக்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துதல்களும். கடந்த வகுப்பில் இந்திய இலக்கியம் சார்ந்து இந்திய இலக்கியத்திற்கு தனது படைப்புகளை பங்களித்த மிக முக்கியமான கவிஞர்கள் பற்றியும் அவர்களுடைய படைப்புகள் பற்றியும் நாம் கண்டோம். இந்த வாரம் மேலும் மிக முக்கியமான கவிஞர்கள் பற்றியும் அவர்களுடைய படைப்புகள் பற்றியும் காண்போம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இன்று டெம்சுலா ஆவோ என்கின்ற ஒரு இந்திய எழுத்தாளரை பற்றி காண இருக்கின்றோம். அவருடைய படைப்புகளை பற்றியும் நாம் காண இருக்கின்றோம். டெம்சுலா ஆவோ received the Sahitya Akademi Award for her short story collection. What is the name of the short story collection? There are four options: Avo Naga Oral Tradition, Labyrunum of My Head. Option C, These Hills Called Home, Stories from the War Zone. Option D, Henry James Quest for an Ideal Heroine. So what's your guess? Yes, the answer is Labyrunum of My Head, Henry James Quest for an Ideal Heroine by Temzula Ao is dash. What is it? அது என்ன? ஒரு there are four options. Short story collection, ஒரு சிறுகதை தொகுப்பா அல்லது poetry collection, கவிதை தொகுப்பா அல்லது literary criticism. literary criticism என்றால் அவர்கள் எழுதியதை பற்றி விவாதிப்பது, criticism. அல்லது ஆப்ஷன் டி verse drama, கவிதை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடகம். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? எஸ், த ஆன்சர் இஸ் லிட்டரரி கிரிட்டிசிசம், இலக்கிய விமர்சனம் என்று சொல்லலாம். அடுத்ததாக, டெம்சுலா ஆவோ வாஸ் born in dash. அவர் எங்கே பிறந்தார்? There are four options. Option A, Assam. Option B, Manipur. Option C, Shillong. Option D, Rajasthan. So which of the following? Yes, the answer is Assam. Option A, Assam. அடுத்ததாக, Labyrunum of My Head is a collection of short stories about the people of dash. Labyrunum of My Head என்கின்ற இந்த சிறுகதை தொகுப்பானது எந்த மக்களை பற்றியது, யாரை பற்றியது? There are four options. Option A, Manipur. Option B, Assam. Option D, Nagaland. Option D, மேகாலயா. இந்த 4 மாநிலத்திலும் ஆதிவாசிகள், ஷெட்யூல்ட் ட்ரைப் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய, மிக 195% ஆதிவாசிகள், ஆதிக்குடிகள் வாழுகின்ற மாநிலங்கள். ஸோ இவற்றுள் எந்த மக்களை பற்றி இவர் எழுதுகிறார்? வாட்ஸ் யுவர் கெஸ்? எஸ், த ஆன்சர் இஸ் நாகாலாந்து. நாகாலாந்து மக்களினுடைய வாழ்க்கையை பற்றி அவர் த லெபர்னம் ஆஃப் மை ஹெட் என்ற அவருடைய சிறுகதை தொகுப்பில் எழுதுகிறார். அடுத்ததாக, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ப்ரொட்டாகனிஸ்ட் டிரைவர் இன் த ஸ்டோரி லெபர்னம் ஆஃப் மை ஹெட்? வாட் இஸ் த நேம் ஆஃப் த ப்ரொட்டாகனிஸ்ட் டிரைவர்? கதாநாயகனுடைய ஓட்டுநர் பெயர் என்ன? There are four options. Option A, Raju. Option B, Babu. Option C, Somu. Option D, Hari. What's the guess? Yes, the answer is Babu. Okay. அடுத்ததாக நாம் இப்பொழுது ஜும்பா லாஹிரி என்கின்ற எழுத்தாளரை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக அவருடைய த இன்டர்பிரட்டர் ஆஃப் மெலடிஸ் என்ற தொகுப்பிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். த இன்டர்பிரட்டர் ஆஃப் மெலடிஸ் was published in dash. எந்த ஆண்டு The Interpreter of Melodies அச்சிட்டு வெளியிடப்பட்டது? There are four options. Option A, 1998. Option B, 1999. Option C, 2000. Option D, 2001. So which is the right answer? Yes, the answer is 1999. அடுத்ததாக, what is the name of the guide in the story The Interpreter of Melodies? What is the name of the guide? The வழிகாட்டியாக, ஆலோசகராக வருகின்ற
அந்த வழிகாட்டியின் பெயர் இந்த கதையில் என்ன? There are 4 options. Option A, Mr. Das. Option B, Mr. Kapasi. Option C, Miss Roni. Option D, Bobby. So what is the answer? Yes, the answer is Mr. Kapasi. அடுத்ததாக, the interpreter of Maladies won Pulitzer Prize for fiction in which year? There are 4 options. Option A, 2000. Option B, 1999. Option C, 2001. Option D, 1998. So what is your guess? The answer is option A, 2000. அடுத்ததாக, Das family planned to visit which of the following tourist spot? இந்த தாஸினுடைய குடும்பம் எந்த சுற்றுலா மையத்திற்கு, அது எந்த சுற்றுலா இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டார்கள்? There are 4 options. Option A, a sun temple, சூரிய கடவுளினுடைய கோவிலுக்கு. Option B, Mussoorie. Option C, Kanyakumari. Option D, Ajanta caves. So which is your guess? Yes, the answer is sun temple, சூரிய கடவுளினுடைய கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அடுத்ததாக, what is the first name of Mrs. Das? There are 4 options. Option A, Tina. Option B, Mina. Option C, Sheena. Option D, Sita. What's your guess? Yes, the answer is Mina. அடுத்ததாக, Ronnie and Bobby are dash. இந்த ராணியும் பாபியும் யார்? There are 4 options. Option A, sons of Das family. அவர்கள் இருவரும் தாஸ் குடும்பத்தினுடைய பிள்ளைகள். Option B, servants of Das family. அவர்கள் தாஸ் குடும்பத்தினுடைய பணியாளர்கள். Option C, tourists. அவர்கள் ஒரு சுற்றுலா பயணிகள். Option D, none of these. இவர்கள் மேற்கொண்ட யாவரும் அல்ல. The answer is sons of Das family. அவர்கள் தாஸ் குடும்பத்தினுடைய பிள்ளைகள், மகன்கள். அதுதான் சரியான விடை. அடுத்ததாக, what is the age of Mr. Kapasi? இந்த கதையில் வருகின்ற மிஸ்டர் கபாசி என்பவரினுடைய வயது என்னவாக இருக்கும்? There are 4 options. Option A, 45. Option B, 46. Option C, 49. Option D, 40. So what is your guess? Yes, the answer is 46. அடுத்ததாக, which of the following is not a work by Jhumpa Lahiri? I give you the option. Option A, Namesake. Option B, The Lowland. Option C, Shadow Lines. Option D, Unaccustomed Earth. So what's your guess? Yes, the answer is Shadow Line is the answer. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற எழுத்தாளர் கிரிஷ் கர்னாட். இந்த கிரிஷ் கர்னாட் இந்திய திரைப்படங்களில் பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். நிறைய தமிழ் படங்கள், கன்னட படங்கள், தெலுங்கு படங்கள், ஹிந்தி படங்கள், நிறைய படங்களில் நடித்திருக்கிறார். மிகச்சிறந்த எழுத்தாளர். அவரை பற்றியும் அவருடைய படைப்பை பற்றியும் நாம் காணுவோம். Krish Karnad received Jnanapith Award in which year? There are 4 options. Option A, 1998. Option B, 1999. Option C, 2000. Option D, 2001. So what's your guess? Yes, the right answer is 1998. 1998 என்பது சரியான விடை. அடுத்ததாக, which of the following play by Krish Karnad was based on Thomas Mann's Transposed Head? பின் வருகின்ற எந்த நாடகம் தாமஸ் மன் அவர்களுடைய Transposed Head என்கின்ற கதையை மையமாக வைத்து கிரிஷ் கர்னாட் அவர்கள் இயக்கியுள்ளார் அல்லது எழுதியுள்ளார்? There are 4 options. Option A, Hayavadana. Option B, Nagamandala. Option C, Fire and Rain. Option D, Tughlaq.
So what's your guess? The answer is Hayavadana is the right answer. அடுத்ததாக, which of the following was a debut film of Krish Karnad in Karnataka? பின்வருகின்ற திரைப்படங்களில் எந்த திரைப்படம் கிரிஷ் கர்னாட் அவர்கள் கன்னடாவில் நடித்த முதல் திரைப்படம்? There are 4 options. Option A, Samskara. Option B, Vamshavrisha. Option C, Kadu. Option D, Goduli. So what's your guess? I already told you, he is a very famous actor in the Indian cinemas. நிறைய திரைப்படங்களுக்கு நடித்திருக்கிறார். தமிழிலுமே ஏகப்பட்ட திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். அவருடைய கன்னட முதல் திரைப்படம் எது? The answer is Samskara is the right answer. அடுத்ததாக, the play Tughlaq by Karnad is an allegory on dash. There are 4 options. Option A, Nehruvian era. Option B, fascist era. Option D, Hindu-Muslim relation. Option D, royal ruling. So what is allegory? It's a satire. எதை பற்றி அவர் இந்த துக்ளக் என்கின்ற ஒரு கதையை எழுதுகிறார்? ஆப்ஷன் ஏ, நேருவியன் ஈரா. ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆண்ட அந்த குறிப்பிட்ட 15 ஆண்டுகளை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு கதை. ஃபாசிஸ்ட் ஈரா. ஃபாசிஸ்ட் ஈரா என்றால் மத அடிப்படையில் அடிப்படைவாதம், மதத்தினுடைய அடிப்படையிலும் சாதியினுடைய அடிப்படையிலும் வன்மத்தை கக்கி ஆட்சி நடத்துகின்ற, அடிமைத்தனத்தை விரிவுபடுத்துகின்ற, மேலாதிக்க சிந்தனை உடைய ஒரு அரசு, அந்த காலகட்டத்தை பற்றிய, அதனுடைய ஆட்சியின் காலகட்டத்தை பற்றி அவர் இந்த துக்ளக் என்ற நாடகத்தை இயற்றினாரா? அல்லது ஹிந்து முஸ்லிம் ரிலேஷன், இந்தியாவில் ஆஃப்டர் த பார்ட்டிஷன் 1947 இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவில் இருந்த முகமதியர்கள் பாகிஸ்தானிற்கும், பாகிஸ்தானில் இருந்த இந்துக்கள் சீக்கியர்கள் இந்தியாவிற்கும் வருகின்ற பொழுது வந்த பிறகு ஏகப்பட்ட கலவரங்கள். அப்படி நடந்த கலவரங்களில் அந்த இந்துக்களுக்கும் முகமதியர்களுக்கும் நடந்த ஒரு அந்த அவர்களுக்கு இடையே உள்ள ஒரு உறவை பற்றி பேசுகிற ஒரு கதையா? அல்லது ராயல் ரூலிங், சுதந்திரத்திற்கு முன்பு அரசர்கள் ஆண்ட ஆட்சியை பற்றி இந்த துக்ளக் கதை சொல்கிறதா? So what is your guess? Yes, the answer is நேருவியன் ஈரா. ஜவஹர்லால் நேரு அவர்களின் காலத்தில் அவர்களுடைய ஆட்சியை பற்றியும் அவருடைய ஆட்சியை பற்றிய கிரிட்டிசிசம் தான் இந்த துக்ளக் என்ற ஒரு நாடகம். It's an allegory. Who translated the works of Karnad in Kannada into English? அவர் கன்னட மொழியில் எழுதிய அவருடைய வேலைப்பாடுகளை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தவர் யார்? There are 4 options. Option A, Karnad himself. கிரிஷ் கர்னாட் அவர்களே தன்னுடைய படைப்புகளை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தார். ஆப்ஷன் பி, அனந்த் நாக். அனந்த் நாகா என்பவர் கன்னடாவிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தாரா? ஆப்ஷன் சி, ஏ.கே. ராமானுஜன். ஏ.கே. ராமானுஜன் என்பவர் மொழிபெயர்த்தாரா? அடுத்ததாக ஆப்ஷன் டி, நிசிம் எசேக்கியல். நிசிம் எசேக்கியல் என்பவர் கன்னடாவிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தாரா என்று கேட்கிறார்கள். What is your guess? Yes, the answer is Karnad himself. கிரிஷ் கர்னாட் அவர்கள் கன்னடாவில் எந்த அளவுக்கு புலமை பெற்றிருந்தாரோ அதே அளவுக்கு ஆங்கிலத்திலும் மிக புலமை பெற்றிருந்தார். ஆகவே அவரே அவருடைய வேலைப்பாடுகளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். அடுத்ததாக சாருலதா. சத்யஜித் ரே. சத்யஜித் ரே என்பவர் எழுதிய சாருலதா என்ற கதையை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். சத்யஜித் ரே வாஸ் born in dash. அவர் எந்த இடத்தில் பிறந்தார்? சத்யஜித் ரே என்பவர் எந்த இடத்தில் பிறந்தார்? There are 4 options. Option A, Bombay. Option B, Pune. Option C, Calcutta. Option D, Bengaluru. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 ஊர்களில் எங்கே அவர் பிறந்தார்? What's your guess? So the answer is option C, Calcutta. கல்கத்தா என்பது சரியான விடை. Which of the following is not included in Ray's Appu trilogy? நாம் இந்த வினா விடைகளை பார்த்து வருகின்ற பொழுது
இதை யார் செய்தார்கள், இதை யார் படைத்தார்கள் என்கின்ற கேள்வியைப் போலவே இதை யார் படைக்கவில்லை, இதை யார் எழுதவில்லை, நெகட்டிவ் எதிர்மறையான கேள்விகளும் கேட்பார்கள். நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். வினாவை மிக கவனமாக வாசிக்க வேண்டும். நாம் அந்த ரேஸ் அப்புட்ரியாலஜி என்று அந்த 2 வார்த்தையை மட்டும் வச்சுட்டு கனெக்ட் பண்ணி உடனடியாக நாம் விடைக்கு சென்று விடக்கூடாது. முழுமையாக வாசிக்க வேண்டும். which of the following is not included, அதில் சேர்க்கப்படாத ஒன்று. which of the following is included அப்படி என்றால் அது வேறு. எது சேர்க்கப்பட்டிருக்கிறது. is not என்றால் அதற்கு அப்படியே எதிர், சேர்க்கப்படாதது. இதை நாம் மிக தெளிவாக வாசிக்க வேண்டும். நாம் தேர்வு எழுதுவதற்கு முன்பு மிக தெளிவாக அந்த வினாக்களை வாசித்து புரிந்து பிறகுதான் நாம் விடையளிக்க வேண்டும். 1க்கு 3 முறை நாம் மீண்டும் அதை சுய பரிசோதனை செய்வதில் எந்தவித தவறும் இல்லை. There are 4 options. Option A, Padar Panjali. Option B, Aparajitu. Aparajitu. Option C, The World of Apu. The World of Apu. Option D, Charulata. So what's your guess? Yes, the answer is Charulata. Okay, Charulata என்பதுதான் சரியான விடை. அடுத்ததாக, the film Charulata was based on the novel Nastanir by Dash. நமது திரையுலக வரலாற்றில் நிறைய திரைப்படங்கள் நாவலை மையமாக வைத்து எடுக்கிறார்கள். ஆங்கிலத்திலே இது மிக அதிகம். ஆங்கில இலக்கியம் படிக்கின்ற பொழுது நாம் எந்த கதையை எடுத்தாலும் பெரும்பாலும் அந்த கதை பற்றிய திரைப்படங்கள் இருக்கும். அது ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கராக இருக்கட்டும், அல்லது அனா கரினினாவாக இருக்கட்டும், அல்லது ஷேக்ஸ்பியரினுடைய நாடகங்களாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு கதையாக இருந்தாலும் அது திரைப்படமாக வருவது உண்டு. புகழ்பெற்ற நாவல்கள், புதினங்கள் கூட திரைப்படமாக ஆங்கில இலக்கியத்தில் திரைப்படமாக எடுத்து இலக்கியத்தை பரவலாக்கம் செய்கிறார்கள். அதே போல தமிழிலும் ஒரு சில புதினங்கள் திரைப்படமாக்கப்படுகின்றன. உதாரணத்திற்கு பூமணி அவர்கள் எழுதிய வெக்கை என்ற நாவல் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களால் அசுரன் என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டது. ஆனால் அது கதை ஓட்டத்துக்கு ஏற்ப அது சில மாற்றங்களை மாற்றும். சில கதைக்கேற்ற போல் மாற்றங்கள் இருக்கும். சில உண்மை சம்பவங்களை திரைப்படங்களாக எடுப்பதும் உண்டு. அது அந்த சுயசரிதை எழுதுகின்ற பொழுது அது இலக்கியமாகவும் வரும், திரைப்படமாகவும் வரும். உதாரணத்திற்கு த ஆடு ஜீவிதம், த கோட் லைஃப் என்கின்ற திரைப்படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்த திரைப்படம். சில திரைப்படங்கள் வரலாற்று ஆவணங்கள், ஒரு ஒரு மிகப்பெரிய ஆய்வு கட்டுரையை படைத்து அதிலிருந்து அந்த ஆய்வு சம்பந்தமாக அந்த ஆய்வை மையப்படுத்தி திரைப்படங்கள் எடுப்பதும் உண்டு. உதாரணமாக பல வரலாற்று ஆசிரியர்களுடைய ஆய்வுகளை ஏற்படுத்தி, இப்போ பொன்னியின் செல்வன் என்கின்ற ஒரு படம் இருக்கிறது. அந்த திரைப்படமானது பொன்னியின் செல்வன் என்று கல்கி அவர்கள் எழுதிய நாவல் புதினத்தை, தொடர்கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம். அந்த புனைவு கதை வரலாற்றில் நடந்த சில நிகழ்வுகளை மட்டும் வைத்துக்கொண்டு புனையப்பட்ட கதை. அதுவே முற்றிலுமான உண்மை வரலாறு அல்ல. அந்த புதினத்திலிருந்து சிலவற்றை மட்டும் எடுத்து ஒரு திரைப்படமாக உருவாக்குவது. அதாவது படைக்கப்பட்ட எழுத்திலக்கியங்களை திரை இலக்கியமாக மாற்றுவது. இதுபோல் இந்த ஜெய்பீம் என்ற திரைப்படமாக கூட இருக்கலாம். அது உண்மை, ஒரு நபரினுடைய உண்மை சம்பவம், ஒருவர் எப்படி சமுதாயத்தில் போராடி ஒரு இருளரின ஒரு நபருக்கான நீதியை பெற்று தருகிறார் என்பது ஒரு வரலாற்று ரீதியாக நடந்த ஒன்று. அதை திரைப்படமாக்குகிறார்கள். பிறகு அதை எழுதி எழுத்திலக்கியத்திலும் திரை இலக்கியத்திலும் சேர்க்கிறார்கள். இப்பொழுது இந்த வினாவில் the film Charulata was based on the novel Nastaniro. நஸ்டனிர் by whom? யார் அந்த நஸ்டனிர் என்ற ஒரு நாவலை எழுதியவர் யார்? There are 4 options. மைக்கேல் மதுசூதன தத். மைக்கேல் மதுசூதன தத். ஆப்ஷன் பி அரபிந்தோ. ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர். ஆப்ஷன் டி அனிதா தேசாய். அனிதா தேசாய்.
ஸோ வாட்ஸ் எ கெஸ்? த ஆன்சர் இஸ் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதிய நஸ்டனிர் என்ற அந்த நாவலை மையப்படுத்தி சாருலதா என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டது. இன் இங்கிலீஷ் சாருலதா இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் டேஷ். ஆங்கிலத்தில் சாருலதா என்று எப்படியும் அழைக்கப்படுகிறது. There are 4 options. Option A, the happy girl. Option B, the lonely wife. Option C, the lonely man. Option D, nature's gift. ஆங்கிலத்தில் சாருலதா என்கின்ற அந்த பெயர் வேறு எவ்வாறாக அழைக்கப்படுகிறது? There are 4 options. Option A, the happy girl, மகிழ்ச்சியான பெண். Option B, the lonely wife, தனிமையில் இருக்கின்ற மனைவி, தனிமையில் வாடுகின்ற மனைவி. Option C, the lonely man, தனிமையில் வாடுகின்ற மனிதன். ஓகே, தனித்து விடப்பட்ட மனிதன். Option D, nature's gift, இயற்கையின் பரிசு. இயற்கையின் பரிசு. இவற்றில் எது சரியான விடை? What's your guess? The answer is the lonely wife. அடுத்ததாக சாருலதா was premiered in dash. In which year Charulata was premiered? There are 4 options. Option A, 1967. Option B, 1970. Option C, 1965. Option D, 1964. The answer is 1964. அடுத்ததாக who plays the role of Amal in Charulata? சாருலதா என்ற இந்த கதையில் அமல் என்கின்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பவர் யார்? There are 4 options. Option A, Soumitra Chatterjee. Option B, Dilip Bose. Option C, Suku Mukherjee. Option D, Joy Depp. So which is your right answer? Which is your guess? Is Sumitra Chatterjee is the right answer. அடுத்ததாக which Indian actress did the role of Charu in Charulata? சாருலதா என்கின்ற இந்த கதையில் சாரு என்கின்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த இந்திய நடிகை யார்? நடிகர் என்றால் ஆக்டர், நடிகை என்றால் ஆக்ட்ரஸ். யார்? There are 4 options. Option A, Madhabi Mukherjee. Option B, Hema Malini. Option C, Jayaprada. Option D, none of these. இப்பொழுது நாம் கடந்த வினாவில் நாம் பார்த்தோம், கேள்விகள் நேர்மறையாகவும் கேட்கப்படும், கேள்விகள் மறைமுகமாகவும் கேட்கப்படும். அதே போல் விடையிலும் ஒரு சில சூட்சமங்கள் இருக்கிறது. கேள்வி கேட்கின்ற பொழுது தெரிவு A, ஆப்ஷன் B, ஆப்ஷன் C, ஆப்ஷன் D என்று கொடுப்பார்கள். அந்த ஆப்ஷனில் சரியான விடை ஒன்று இருக்கும், தவறான 3 விடைகள் இருக்கும். சில நேரங்களில் 2 சரியான விடைகள் கொடுப்பார்கள், 1 தவறான விடை கொடுப்பார்கள், 1 மேலுள்ள 2ம் சரி என்று கேட்பார்கள். அடுத்தது 3 சரியான விடையை கொடுத்துவிட்டு ஆப்ஷன் டி, ஆப்ஷன் ABC ஆர் கரெக்ட், 3மே சரி என்று கேட்பார்கள். அடுத்ததாக கொடுத்த எல்லாவற்றையும் தவறாக கொடுத்துவிட்டு none of this, இவற்றில் எதுவுமே சரியான விடை இல்லை என்றும் கொடுப்பார்கள். ஸோ நாம் வாசிக்கின்ற பொழுது வினாவை எந்த அளவுக்கு நாம் வாசிக்கிறோமோ அதே போல விடையும் நாம் மிக கவனமாக வாசிக்க வேண்டும். சரியான விடை எது, தவறான விடை எது, இதில் நிறைய சரியான விடைகள் இருக்கிறதா அல்லது இதில் விடையே இல்லாமல் இருக்கிறதா என்று அனைத்தையும் நாம் பரிசீலிக்க வேண்டும், பரிசோதிக்க வேண்டும். So what is your guess? Yes. Which Indian actress did the role of Charu in Charulata? The answer is Madhabi Mukherjee. Madhabi Mukherjee என்கின்ற நடிகை தான் இந்த சாருலதா என்கின்ற திரைப்படத்தில் சாரு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கின்றார்கள். ஆக இந்த வகுப்பில், இதற்கு முந்தைய வகுப்புகளில் நாம் இந்திய இலக்கியங்கள், குறிப்பாக கமலா தாஸ், சரோஜினி தேவி, ரவீந்திரநாத் தாகூர், கிருஷ் கர்னாட், ஜிம்பா லஹிரி, இது போன்ற மிக முக்கியமான கவிஞர்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம்.
அவர்களுடைய படைப்புகளை பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் இதுபோன்று மிக முக்கியமான வினாக்களையும் விடைகளையும் காண காத்திருப்போம். நன்றி.